வந்து பல பேரை சிரிக்க வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க ரசிச்சு பார்த்து சிரிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர்னா அது யாரு சொல்லுவீங்க? கவுண்டமணி சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஷூட்டிங்கில் என்ன செய்வார்னு நான் சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கி ஒரு தடவை பார்த்துட்டு கொடுத்துருவார். இவருக்கு என்ன ஓனாக கிரியேட் ஆகுதோ கேமரா கட் சொல்லியும் போய்கிட்டு இருக்கும். அதுவும் சத்யராஜ் சார் மணிவண்ணன் சாரோட சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிட்டாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம் காமெடியாக இருக்கும், 15 நிமிஷம்லாம் எக்ஸ்டன் ஆகி போகும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரியேட்டர், ஓனா டைலாக் பேசக்கூடியவர். அதனால எனக்கு ரொம்ப அவர் கேட்டதுலேயே ஒரு துணை கேள்வி இருக்கு. துணை கேள்வி, இவங்க எல்லாம் வந்து பேப்பரை வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு, நீங்க வந்து இப்போ புதுசா உருவாக்குன அந்த ப்ராப்பர்ட்டி காமெடி அது எப்படி சார் உருவாச்சு? அது ஒரு எதைச்சியா அந்த குக்கு தூக்காமல எதைச்சி ஆரம்பிச்சது. அதை இப்படி நீங்க ரசிப்பீங்கன்னு தெரியாது. அவர் பாபா முத்து கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்றாரு. ஒரு கருணக்கிழங்கு எடுத்து காமிச்சேன். அப்படியே கொஞ்சமா ஆனதான். அப்புறம் வந்து இந்த காதல் பட சீடியை வந்து பிரிட்ஜில் வச்சிருப்பேன். எதுக்கு அப்படின்னு, சில்லுன்னு ஒரு காதல் பார்க்க அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அவ்வளோ ஒரு ஏர்போர்ட்லாம் போகும்போது அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்கேயுமே கூட இப்போ பேனாங்கனா வச்சுருக்கீங்களா? இது பெண்ணு. ஓகே, இது உலக அதிசயம் கிடையாது, இது பெண்ணு தான். இந்த பெண்ணு மேலே ஒரு ஸ்ப்ரே அடித்தா மனப்பெண் பிடிச்சிட்டாங்க சார். இல்லை ஏன் உடனே சொன்னான்னா அவன் கற்பனையில் சொல்ல, என்னுடைய மதுரை முத்தால அப்புறம் யூடியூப்பை அவன் பார்த்துருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. அதே பெண்ணை ஸ்ப்ரே அடிச்சோன்னா மனப்பெண்ட்டான். அந்த பெண்ணை அப்படி திருப்பினா திருமண பெண். இவ்வளோ கோபமாவீங்கன்னா அதை சொல்லியிருக்க மாட்டேன், பரவாயில்ல.